பெரம்பலூர் மாவட்டம் கோவில்பாளையத்தில் ஐயனார் கோயில் தேர் திருவிழாவின் போது தேரின் அச்சு முறிந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அச்சு முறிந்த தேர் மற்றொரு தேர் மீது சாய்ந்ததால் வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் உயிர் தப்பி விழுந்தனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், இது குறித்தான விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக நிஷா. அதாவது பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகாவிற்குட்பட்ட கோவில்பாளையம் கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வரக்கூடியதுதான் ஐயனார் கோவில். இந்த ஐயனார் கோவிலின் திருத்தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இந்த திருவிழாவின் சிறப்பம்சமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், கோவிலின் பரிவார தெய்வங்களான திருமலையப்பர், பழனி ஆண்டவர் இந்த இரண்டு சாமிகளும் ஒரு சகடை தேரிலும், அதனைத் தொடர்ந்து கருப்புசாமி தேரும், மூன்றாவதாக உற்சவ மூர்த்தியான ஐயனார் மற்றும் மாரியம்மன், செல்லியம்மன் சாமி ஆகிய மூன்று சாமிகளும் ஒரு தேரிலும் என இரண்டு பெரிய தேர் சகடை தேரிலும் ஆண்டுதோறும் தேரில் பவனி வருவது வழக்கம். இந்த ஆண்டும் அதே போல மூன்று தேரும் வடமெடுப்பதற்காக கிராமத்தில் உள்ள தேர் நிலை நிறுத்தப்படும் இடமான பெருமாள் கோவில் முன்பாக வண்ண மாலர்களினால் சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்த திருத்தேர் திருவிழாவில் குன்னம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழக போக்குவரத்து துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சருமான சாசி சிவசங்கர் கலந்து கொண்டு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுடன் தேரின் வடம் இழுக்க தயாராக இருந்தார். அதை தொடர்ந்து தேரின் வடத்தையும் இழுத்தார். தொடர்ந்து ஐயனார் தேரை வடம் இழுக்கும் போது தேரின் அச்சு முறிந்து கருப்புசாமி தேர் மீது இந்த தேரானது சாய்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த தேர் விபத்தில் அதிர்ஷ்டவசமாக தேரின் மேற்பகுதி கீழே இருந்த பக்தர்கள் மீது விழாமல் தடுக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்தில் இருந்த பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பஷீராம் பாதுகாப்பு காவலர்களை கொண்டு தேரின் அருகில் இருந்த பக்தர்களை அப்புறப்படுத்தி காவலர்கள் பொதுமக்களை சூழ்ந்து தேரில் அருகில் இல்லாதவாறு பாதுகாப்பு வளையம் அமைத்து அதாவது அங்கிருந்து அந்த தேரை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து அமைச்சர் சிவசங்கர் உதவியுடன் ஜேசிபி வாகனத்தை கொண்டு 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அச்சு முறிந்த தேரில் இருந்த ஐயனார், செல்லியம்மன் மற்றும் மாரியம்மன் உள்ளிட்ட உற்சவமூர்த்தி சிலைகளை மற்றொரு சகடை தேருக்கு மாற்றினர். அதில் பட்டிருந்த சுவாமி சிலைகளை பக்தர்கள் தேரின் வடமெடுத்து வழிபட்டனர். இதனிடையே அமைச்சர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த திருத்தேர் விழாவில் தேரின் அச்சு முறிந்து ஏற்பட்ட இந்த விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நிஷா. சரவணன், விவரங்களுக்கு நன்றி.